தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நேற்று பனையூர் அலுவலகத்தில் தொடங்கியிருந்தார். அந்த நிகழ்வில் அவருடைய கட்சியின் கொள்கை தலைவர்கள் எல்லாத்துக்குமே அவர் பார்த்திங்கன்னா மாலை அணிவித்திருந்தார். மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போ பார்த்திங்கன்னா பெரியார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாலை அணிவிக்கும் போது எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு கூச்சம் கூட வராமல் அந்த இடத்துல மாலை அணிவிச்சார் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வளவு இழிவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவர் சென்று கொண்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக ஈரோட்டிலேயே பார்த்திங்கன்னா விமர்சனம் வைக்கிறார். இதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த மாலை போடும்போதாவது நம்ம பெரியார் அவர் பார்த்திங்கன்னா பேசிட்டாரே, நம்மளுடைய கொள்கை தலைவரை சீமான் அவர்கள் பேசிட்டாரே, நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் நம்மளுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால தானே நமக்கு சீமானுக்கும் நம்ம கொள்கைக்கும் முரண்பாடு இருக்குது. இவர் எப்படி பெரியாரை பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தியிலையோவது பார்த்திங்கன்னா பெரியாரை நீங்கள் எதிர்க்கிறது பார்த்திங்கன்னா உங்களை எதிர்ப்பதற்கு அது சமம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கணுமா இல்லையா? பெரியாரை பார்த்திங்கன்னா சீமான் இந்த லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தானே விஜய் தானே கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியாரை சொல்கிறாரு. அப்போ உங்கள் பெரியாரை பேசும்போது ஏன் பார்த்திங்கன்னா விஜய் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? எதுக்கு அந்த பயம்? நீங்கள் தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 ஒன்றுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. விஜய் தான் சொன்னார் 2 1 அப்படின்னு. அதனால தானே இப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த தொடக்க விழாவிலையாவது ஒரு மைக்கை வாங்கி எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு பெரியார் அவர்கள் சமூக நீதி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார், பெண்ணுரிமை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாருன்னு ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு ஏன் விஜய் அவர்களுக்கு இப்படி தயக்கம் ஏற்பட்டிருக்கு? அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சி நீங்கள் சீமான ஒரு பொருட்டாகவே நாங்கள் பார்க்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இப்போ 3வது கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அப்போ அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு எல்லாராலும் அறியப்படக்கூடிய ஒரு சீமானவர்கள் இந்த மாதிரி பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணுறதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சியில் கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கிட்டு அப்படி எதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழத் தொடங்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். சும்மா பார்த்திங்கன்னா நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நல்லாட்சி தரப்போகிறேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்லாம் சொல்கிறதெல்லாம் விட உங்கள் கொள்கை தலைவர்களை யார் இப்போ நீங்கள் ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை அங்கே அமித்ஷா விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு உடனே ஒரு அறிக்கை போட்டிங்களா? இப்போ எதுக்கு பெரியார் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களே, தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி ஏன் அறிக்கை போடலைங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.